ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி ஒரு ஷூட்டிங் லொக்கேஷன் தான் வந்திருக்கோம். இது பார்த்திங்கன்னா ஒரு மலையாள படம். மலையாள படத்தினுடைய அந்த செட்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த செட்டுக்கு தான் வந்திருக்கேன். ஆடு 3ங்கிற படம். அந்த படத்தில் அதாவது ஆக்டர் பார்த்திங்கன்னா இதில் ஜெயசூர்யா அப்படின்னு மலையாள ஆக்டரு. ஜெயசூர்யாவோட படம் தான் ஆடு 3. இதில் பார்த்திங்கன்னா நிறையா, அதாவது இந்த கலை பொருட்கள் எல்லாம் நிறையா செஞ்சுருக்காங்க. இது ஒரு பழைய காலத்து சினிமா. அதனால் இதில் நிறையா பழைய காலத்து யூஸ் பண்ண வாள், அப்புறம் கத்தி, அதாவது இது பார்த்திங்களா, இந்த மாதிரி வாள்கள் எல்லாம் இருக்குது. இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு விஷயம், இது எல்லாமே மரம், தர்மக்கோல், அந்த மாதிரி எல்லாமே பிளாஸ்டிக்கில் இந்த மரம் தான், மரத்தில் தான் இது எல்லாமே செஞ்சுருக்காங்க. பார்த்தா ஒரிஜினல் மாதிரியே இருக்குது. இந்த வாள் எல்லாமே பாருங்கள், பார்க்கும்போது அந்த ஒரிஜினலுக்கு லுக்கு கொடுக்குது. எல்லாமே பெயிண்ட் பண்ணி வச்சுருக்காங்க. இதில் சிலது பார்த்திங்கன்னா ஒரிஜினலும் இருக்குது, சிலது மட்டும். இதெல்லாம் பார்த்திங்கன்னா டூப்ளிகேட் தான், ஒரிஜினல் வால் கிடையாது. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது எல்லாமே அதே மாதிரி. இப்போ இந்த கலரி பைட்டெல்லாம் இருக்குது பாருங்கள், அதுக்கு உண்டான ஒரு என்ன சொல்லுவோம், அந்த இட்லி சட்டியோட மூடி மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி இருக்கிறது. அப்புறம் நிறைய அந்த பழங்கால பொருட்கள் எல்லாம் கலெக்ட் பண்ணி வச்சுருக்காங்க. எங்கேருந்து கலெக்ட் பண்ணாங்கன்னு தெரியல, அவ்வளவு பொருட்கள் இருக்குது பாருங்கள். ஃபுல்லுமே இந்த மாதிரி தான். அந்த லைட்டு, பழைய காலத்து இந்த ராஜாக்களுடைய அரண்மனையெல்லாம் இருக்குது பாருங்கள். இந்த அரண்மனையில் வச்சுருக்கிற பொருட்கள் எல்லாம் கலெக்ட் பண்ணி வச்சுருந்தாங்க. இது பார்த்திங்கன்னா நிஜமான ஒரு எருமையினுடைய தலை தானுங்க இது. அந்த மாதிரி நிறையா பொருட்கள். இது இன்னும் ஒரு பானை மாதிரி இருக்குது. இதுக்கு என்ன அப்படின்னு தெரியல, உள்ள லைட் போடுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன், வெளிச்சம் வர வேண்டிய. அந்த மாதிரி நிறையா டிசைன்ஸு. செட்டில் தான் நான் பார்த்தேனுங்க. எல்லாமே வுட்டு, அப்புறம் கபோர்டுன்னு சொல்லுவாங்களா அதில், அப்புறம் தர்மக்கோல், அப்படி நிறையா பொருட்கள். அப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிளாஸ்டர் பாரிஸு, இதெல்லாம் வச்சு தான் இதை செய்கிறாங்க, நிறையா பொருட்கள். ஆனால் பார்க்கும்போது நமக்கு ஒரிஜினல் மாதிரியே. இது பார்த்திங்கன்னா பன்றி இருக்குது பாருங்கள், பன்றியை ஒரிஜினல் மாதிரியே செஞ்சு வச்சுருந்தாங்க. நிறையா அப்படி தொங்க விட்டுருந்தாங்க. அப்புறம் ஆடை உரித்து தொங்க விட்ட மாதிரி நிறைய நம்ம பார்க்கும்போது நிஜமான ஆடு மாதிரி தான் இருக்குது. ஆனால் பக்கத்தில் பார்த்தோம்னா தெரியும், இதெல்லாம் தர்மக்கோலில் இதை இந்த மாதிரி டிசைன் பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்னு. இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 2 மாதத்து ஒர்க்கு இது ஃபுல்லுமே. நிறைய இது பார்த்தீங்கன்னா ஒரு தான் செஞ்சுருக்காங்க. ஒர்க்குக்கும் என்ன கபோர்டு எல்லாம் வச்சு இது பார்த்தீங்கன்னா பழைய காலத்தில் எனக்கு சரியாக புரியல. படத்தில் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். படத்தில் பார்த்தா அது என்ன அப்படிங்கிறது ஃபுல்லாக, இது என்ன ஃபுல் ஃபினிஷிங் ஆகலை. இதுக்கு பேர் என்ன அப்படிங்கிறது எனக்கு தெரியல, இது எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு. அப்புறம் இந்த மாதிரி வண்டி மாதிரியெல்லாம் செட் பண்ணியிருக்காங்க. இது பார்த்திங்கன்னா குகை மாதிரி. பார்த்திங்கன்னா நம்ம வெளியிருந்து பார்க்கும்போது உண்மையான இந்த பாறை சந்து இருக்குது பாருங்கள், அதுக்குள்ளே போகிற மாதிரி தான் இருக்குது. கீழே எல்லாம் தண்ணியெல்லாம், இதெல்லாம் செட்டுக்குள்ளே தானுங்க. தண்ணியெல்லாம் அப்படி வச்சு நம்ம பார்க்கும்போது மரத்தினுடைய வேர்கள், அப்புறம் இந்த சிலந்தி வலையெல்லாம் இருக்கிற மாதிரி, உள்ளே போகும்போதே நமக்கு பயமாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். இது பார்த்திங்கன்னா ஒரு 20 அடிக்குள்ளே தான் இருக்கும், 20 அடி டிஸ்டன்ஸ் வரைக்கும் அந்த மாதிரி செஞ்சுருக்காங்க. வெளியே நம்ம பார்த்தோம்னா சாதாரணமாக தான் இருக்கும். இதுக்குள்ளே அதாவது இந்த மண்ணினுடைய அந்த கலரில் பெயிண்ட் எல்லாம் பண்ணி, இந்த ரொம்ப பழைய மண்ணெல்லாம் இருக்கும் பாருங்கள், இந்த மாதிரி இந்த வேரெல்லாம் இருக்கிற மாதிரி. இது அதோட அவுட் சைடு. இப்படியே தான் உள்ளே போகிறது. இதுவுமே அந்த குகை தான். குகையில் ஒரு சைடு, இது இன்னொரு சைடு, இப்படி உள்ளே போகிற மாதிரி. சைடெல்லாம் பார்த்திங்கன்னா இது மண் மாதிரியே தான் இருக்கும். நம்ம சாதாரண மண்ணில் எப்படி உள்ள தோண்ட இருக்குமோ அதே மாதிரி பெயிண்ட் எல்லாம் பண்ணி வச்சுருக்காங்க. இப்போ இந்த செட்டு பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஒரு டென்ட்டு, அதுக்குள்ளே தான் இந்த செட்டு போட்டிருக்காங்க. ஏன்னா இந்த மழையெல்லாம் நனையக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த பெரிய டென்ட்டு, அதுக்குள்ளே இந்த மாதிரி செட்டு போட்டிருக்காங்க. இது இப்போ அவுட்டர்லேருந்து பார்த்தோம்னா
வேறு மாதிரி லுக் இருக்கும். சும்மா சாதாரணமாக என்னமோ ஒரு சின்ன கூடாரம் மாதிரி தான் இருக்கும். நம்ம இதுக்குள்ளே வரும்போது தான் தெரியும் இந்த செட் எப்படி இருக்குது அப்படிங்கிறது. இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ லைட்டெல்லாம் போட்டு ஒரு வீடியோ காணொளி இருக்குது பாருங்கள், அதை நான் காட்டுறேன். இது இப்போ லைட் இல்லாமல் இப்போ எடுத்தது. இது வந்து பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் ராஜாக்கள் இதில் அந்த தீயெல்லாம் எரியும் பாருங்கள், அந்த மாதிரி. இது வந்து பார்த்திங்கன்னா அவங்க வைரம் வைடூரியம் இதெல்லாம் சேமித்து வைப்பாங்க பாருங்கள், அந்த மாதிரி பெட்டி. அப்புறம் வந்து இது வந்து ஓலை சுவடி இதெல்லாம் வச்சிருக்கிற ஒரு பெட்டி. இந்த மாதிரி நிறையா பெட்டிகள் செஞ்சுருக்காங்க. இதுக்குள்ளே வந்து நம்ம ஒவ்வொன்று போட்டு வச்சுக்கலாம். அந்த மாதிரி இது வந்து ஓலை சுவடி நிறையா வச்சுருக்காங்க. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரிஜினல் தான். ஏன்னா இதுக்குன்னு தனியாக வந்து இந்த ஷூட்டிங்க்குன்னு வாடகைக்கு விடுற இடம் இருக்குது இல்லைங்களா, அங்கேருந்து இதெல்லாம் ஒரிஜினலாக கொண்டு வந்திருக்காங்க. ஒரிஜினலில் வந்து இந்த பழைய காலத்து ராஜாக்களினுடைய அந்த பாக்ஸ், அதாவது அந்த டேபிள், இது எல்லாமே. இது வந்து பார்த்திங்கன்னா இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா பூரா வைரம் வைடூரியம்னு எல்லாம் சொல்லுவாங்களா, அந்த மாதிரி வைரக்கற்கள் எல்லாம் இருக்குது பாருங்க. அந்த மாதிரி தான் இருக்குது. பார்த்தா நிறையா வைரக்கற்கள் இருக்கிற மாதிரி தான் இருக்குது. ஆனால் இந்த படத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறையா செலவு பண்ணியிருப்பாங்களாட்டிருக்கு. ஏன்னா அவ்வளவுமே வந்து செட்டு தான். அத்தனை பேர் வேலை செஞ்சுருக்காங்க. ஒரு தமிழ் சினிமாவினுடைய செலவே இருக்கும் இந்த படம், மலையாள படம். இது வந்து பாருங்கள், இது வந்து அந்த செட்டுக்கு வெளியே உங்களுக்கு தெரியல. இப்போ சரி, நான் உள்ளே காட்டுறேன் பாருங்கள். இது வந்து உள்ளே இதான் என்ட்ரன்ஸு, கதவு, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரிஜினல் லுக்குலேயே தான் இருக்குது. ஆனால் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கபோர்டில் தான் செஞ்சுருக்காங்க. ரொம்ப கம்மியான கபோர்டு இருக்கும் பாருங்கள், அதில் தான் செஞ்சுருக்காங்க. பார்த்தா ஒரிஜினல் இருக்க மாதிரி. வீடு வந்து உள்ளே நம்ம பார்த்துட்டோம்னா நிஜமான வீடு மாதிரியே தான் இருக்குது. அந்த தொட்டிக்கட்டு வீடு அப்படின்னு சொல்லுவாங்க பாருங்கள், அந்த மாதிரி. அதேமாதிரி இந்த தூண்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வெயிட்லெஸ், ரொம்ப வெயிட்லெஸ்ஸாக இருக்குது. இது எல்லாமே, இது பூராமே பெயிண்ட்டு தான், இது மரமே கிடையாது பார்த்திங்கன்னா. இதை ஏன்னா இது செய்யும் போதெல்லாம் நான் இருந்தேன், அதனால தான் அவ்வளவும் கரெக்டாக சொல்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா மேலே எல்லாம் வந்து பலகை கபோர்டெல்லாம் அடித்து பார்க்கும்போது சைடெல்லாம் நமக்கு அந்த கருங்கல்லில் செஞ்ச மாதிரி எல்லாம் இருக்கும். எல்லாமே பெயிண்டிங், அவ்வளவுமே பெயிண்டிங் தான். இங்கே பாருங்கள், இதெல்லாம் பார்த்தா நமக்கு ஒரிஜினல் மாதிரியே இருக்குது. இதெல்லாம் பெயிண்ட்டு. இது வந்து மரம் தான். மரத்தில் வந்து இந்த மாதிரி வளைச்சிருக்காங்க. கபோர்டில் கனகம்மியான கபோர்டு இருக்கும் பாருங்கள், அதை வச்சு வளைச்சிருக்காங்க. இது எல்லாமே பெயிண்டிங்கில் டிசைனிங். இது மொத்தமே கபோர்டு தான். இப்போ நான் நடந்துட்டுருக்கிறது கூட கபோர்டு மேலே தான் நடந்துட்டுருக்கேன். பார்த்தா டைல்ஸ், அதாவது சிமெண்ட்டில் வந்து அந்த ரெட் ஆக்சைடு போட்ட மாதிரி இருக்கும், அதுக்கு மேலேயே தான். இதுலேயும் வந்து மேலே ஸ்டெப்ஸு எல்லாம் இருக்குதுங்க. இங்கேயும் நிறையா இந்த பொருட்கள் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இவங்க நம்ம எதையுமே மாற்றி வச்சிடக்கூடாது. இது வந்து இந்த கிளின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அது ஆயுர்வேதிக்கில் வந்து கிளின்னு சொல்லுவாங்க. அந்த கிளி கட்டி இது புத்தடம் கொடுக்கறது, இந்த மாதிரி இங்கே இந்த மருந்து அரைக்கிறது. இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா வைத்தியரனுடைய ஏரியா. இந்த உட்கார்றக்கெல்லாம் வந்து இதே மாதிரி அந்த ட்ரா மாதிரி இருக்கும். இதுக்குள்ளேயும் ட்ரா மாதிரி எல்லாம் இருக்குது, நிறையா இருக்குது. இதுக்குள்ளே எல்லாமே திங்ஸுக்கு இருக்குங்க. ஒவ்வொன்றுக்குள்ளேயும் திங்ஸுக்கு வச்சுருக்காங்க. நம்ம எல்லாம் எடுத்து காட்ட முடியல. இது அவுட்ரு வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் தான். இது ஒரு பெரிய ஷெட்டுக்குள்ளே உள்ளே வந்து நம்ம போட்டிருக்காங்க. இந்த மெட்டீரியல் எல்லாம் ஒரிஜினல் தாங்க அதெல்லாமே. இது வந்து அங்கே ராஜா இருக்கிற மாதிரியும் நிறையா அந்த டிராயிங் எல்லாம் இருக்குது. அந்த கலர் பெயிண்டிங் எல்லாம் வந்து நிறையா பண்ணியிருக்கிறாங்க.
பார்த்து பார்த்து செஞ்சுருக்காங்க. நமக்கு அது பார்க்கும்போதே தெரியும். என்ன இந்த ஒரு இதுலன்னா, நம்ம எந்த பொருளையுமே வந்து எடுத்து அந்த பக்கம் மாற்றிடக்கூடாது. அவங்க எப்படி கண்டினியூட்டி சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி அவங்க இந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு வச்சுட்டு போயிருப்பாங்க. இன்றைக்கி ஷூட்டிங் முடிச்சுட்டு அந்த பக்கம் இருக்காங்கல்ல வெளியே, நம்ம வந்து நான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன். ஏன்னா இந்த படம் வந்து ஷூட் பண்ணி ரிலீஸே ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் தான் நான் வந்து இந்த வீடியோ வந்து பப்ளிக் பண்ணுறேன். இந்த கதவனுடைய அந்த டிசைன்ஸ் எல்லாம் பாருங்கள், ஒரிஜினல் மாதிரியே இருக்குது. இது எதுவுமே ஒரிஜினல் இல்லை. மழை நனையாமல் வச்சுருந்தா அப்படியே இருக்கும். கொஞ்ச நாளைக்கு மழை தண்ணி பட்டுச்சுன்னா ஒரே நாளில் பூரா போயிடும். அந்த மாதிரி தான் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.